நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்டார்டர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். egg65 தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது நீங்க ஸ்டார்டரா மட்டும் இல்ல சைடிஷா கூட வச்சு சாப்பிடலாம். ஃப்ரைட் ரைஸ் கூட, அதுக்கப்புறமா வெரைட்டி ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவா இருக்கும். நல்ல காரசாரமான ஒரு ரெசிபியா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 6 வேக வச்ச முட்டையோட வெள்ளைக்கருவை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் கரு எடுக்கக்கூடாது, வெள்ளைக்கரு மட்டும்தான் எடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம மற்ற எல்லா பொருட்களையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் இது கூட 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறதுனால நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லை உங்கள் காரத்திற்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு, இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. ஓரளவு நம்ம பஜ்ஜிக்கெலாம் மாவு மிக்ஸ் பண்ணுவோம்ல, அந்த அளவு கெட்டியாக இருந்தால் ஓகே. இந்த முட்டை வந்து ரொம்ப உடஞ்சி போயிடக்கூடாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்தளவு இருக்குன்னு. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை உள்ளே சேர்த்துருங்க. இதுக்கு ஷேப் வந்து அவசியம் இல்லை, எந்த ஷேப்பில் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கணும். நம்ம நார்மல் வெங்காய போண்டாலாம் சேர்ப்போம்ல, அந்த மாதிரி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா மொறுமொறுவாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த egg65 மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து விடணும். ஆரம்பத்திலேயே கரண்டி சேர்த்து கலக்கக்கூடாது. இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு மொறுமொறுவாக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது போல் ஒரு சன்னி வச்சுட்டு வெளியில் எடுத்துருங்க. இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் egg65 செஞ்சுட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது மொத்தமாக வெந்து வர்றதுக்கு ஒரு 7 நிமிஷம் கிட்ட ஆகும். சில பேருக்கு வேகக்கூடிய டைம் வந்து மாறுபடலாம், அதனால் முழுமையாக குக் ஆகிட்டு நல்லா மொறுமொறுவாக வரது வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு வெளியில் எடுத்துருங்க. ஃபைனலாக இதே எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிய வச்சுட்டு அதையும் அந்த egg65 கூட சேர்த்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். கருவேப்பிலையோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த egg65 கூட சேர்த்து இந்த கருவேப்பிலை சாப்பிடும்போது டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சிம்பிளான egg65 சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த egg65 உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல, இந்த லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.